ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு சூப்பரான ஈஸியான கிராஃப்ட். அதுக்காக இந்த மாதிரி 3 பேங்கிள்ஸ், அதுக்கப்புறமா OHP ஷீட்ஸ் இல்லைனா பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிளாஸ்டிக் கவரை இந்த வளையலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஃபேன்சி ஸ்டோர்லேயே OHP ஷீட்ஸ் கிடைக்கும். அது கிடைக்காதவங்க துணி வாங்கும் பொழுது நமக்கு திக்கான பிளாஸ்டிக் கவர் கிடைக்கும் இல்லையா, அதில் கூட இந்த கிராஃப்ட்டை பண்ணலாம். பண்ணிவிட்டு வளையலை இந்த மாதிரி நம்ம உள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது வளையல் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி அந்தளவுக்கு லூஸாக இந்த பேப்பரை நம்ம சுற்றணும், இந்த ஷீட்டை சுற்றணும். ஓகேவா? அதுக்காக தான். எதுக்குன்னா இந்த வளையலை ஹோல்டராக வச்சு தான் இந்த பிளாஸ்டிக் கவரையை நம்ம நிற்க வைக்க போகிறோம். அடுத்ததாக செலோஃபன் டேப்பை எடுத்துகிட்டு அந்த டேப்பில் மெல்லிஸான ஒரு போர்ஷனை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த OHP ஷீட்ஸில் நம்ம ஒட்ட போகிறோம். அந்த இடம் பிரிஞ்சு வராமல் இருக்கணும் இல்லையா, வளையலை ஹோல்டு பண்ணுறதுக்கு. அதுக்காக ஸோ இந்த OHP ஷீட்டினுடைய அந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி 3 இடங்கள்லையும் ஒட்டிடலாம், இல்லைன்னா 6 இடங்கள்லையும் ஒட்டலாம். நல்லா ஸ்டிஃபாகிடும். இதுக்கு மேலே இது வளையலையும் அழகாக ஹோல்டு பண்ணிக்கும். இப்போ வளையலை வெளில எடுத்துகிட்டு கீழே இந்த மாதிரி என்ன பண்ணுறோன்னா ஃபெவிபாண்ட் எடுத்துகிட்டு அந்த 3 வளையலை ஒட்டுறதுக்கு தேவையான அளவு ஃபெவிபாண்டை இதில் அப்ளை பண்ணிடுறோம். இதில் எப்படி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரியே நம்ம வளையல்லையுமே ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், எப்போதும் போல் 7லேருந்து 10 நிமிஷம் நல்லா காய வைக்கணும். 7 நிமிஷம் இந்த வெயிலுக்கு காய்ஞ்சாலே போதும். மழை டைமில் தான் உங்களுக்கு 10 நிமிஷம் ஆகும், அது கூட சீக்கிரம் முடிஞ்சிடும் ஃபேன் காற்றுல. ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக வளையல் யூஸ் பண்ணலாம். ஃபெவிபாண்ட் ஏன் நான் ஆரம்பத்துலேருந்தே கிராஃப்ட் ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணுறேன்னா, இது ஈஸியாக ஸ்டெபிலிட்டியாக நல்லா உங்களுக்கு ஒட்டிடும். ஃபெவிக்விக் இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கணுன்னா கொஞ்சம் காசும் வேஸ்ட் ஆகும். ஃபெவிகால்லாம் இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஃபெவிபாண்ட் இருந்தால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அழகாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த 7 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறமா இந்த பேங்கில் இதில் அழகாக இன்சர்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், பட் அழகாக ஒரு வளையலுக்கு இன்னொரு வளையலுக்குமே ஃபெவிபாண்டை நம்ம இந்த சைட்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு வளையல்களையும் சேர்த்து ஒட்டிட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இது கீழே ஒரு பேஸ் மாதிரி இந்த OHP ஷீட்க்கு கிடச்சிடும். இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். 3 வளையலையும் இப்போ அழகாக நம்ம இதில் ஒட்டியாச்சு. இப்போ டாப் போர்ஷனில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி நமக்கு பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னருடைய அந்த லிட்டு கிடைக்கும் இல்லையா, மூடி, அதை எடுத்துகிட்டு அதோட சைட்ஸில் இந்த மாதிரி நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிடுறோம். அடுத்ததாக கடையில் இந்த மாதிரி லேஸ் கிடைக்கும். இதை 1 மீட்டர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கிற உங்களுடைய க்ளோத்ஸுக்கும், அதாவது ட்ரெஸ்ஸுக்கு டெக்கரேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம், உங்கள் வீட்டுக்கான கிராஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த லேஸை எடுத்து இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய மூடியில் இப்படி அழகாக நம்ம சுற்றிடலாம். ஸோ தட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு டெக்ஸ்சர் இந்த மூடியில் க்யூட்டாக கிடைக்கும். இந்த ஐடியாவை நீங்கள் டிஃப்ரெண்ட் கிராஃப்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த OHP ஷீட்டினுடைய இந்த டாப்பில் நம்ம இந்த மாதிரி ஃபெவிபாண்டையும் அப்ளை பண்ணிடுறோம். அடுத்து இந்த லிட்லேயும் நம்ம இந்த மாதிரி எந்த அளவு அங்கே ஒட்டணுமோ அதே அளவுக்கு ஃபெவிபாண்டை இதில் அப்ளை பண்ணிடுறோம். ரெண்டுத்தையுமே அப்ளை பண்ணிவிட்டு 7 மினிட்ஸ் காய வச்சுட்டு இதை எடுத்து அப்படியே இந்த டாப்பில் நம்ம ஒட்ட வேண்டியது தான். ஸோ இப்படி ஒட்டிட்டோன்னா இதுக்கு மேலே சீல் பண்ணியாச்சு. இப்போ கீழே நமக்கு ஓப்பனாக இருக்கும். இப்போ கீழேயும் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நம்ம இதே மாதிரி லேஸ் போட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் மேலே கீழே 2த்துலேயும் நம்ம லேஸ் இந்த மாதிரி ஒட்டிடலாம். அதுக்கும் ஃபெவிபாண்ட் போட்டுட்டு 2த்துலேயுமே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றி ஒட்டிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ரீசெண்டாக நான் இந்த மாதிரி குட்டி லைட் ஒன்று வாங்கியிருந்தேன் 60 ருபீஸ்க்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நிறைய லைட் சம்மந்தமான கிராஃப்ட்ஸ்க்கெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேடி பிடிச்சேன் இது வாங்குறதுக்கு. ரொம்ப நாள் தேடி இருந்தால் கிடைக்கவே இல்லை. அட்லாஸ்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இதை உள்ளே ஒட்டிடலாம் அந்த ஹோல்டரை. ஆரல்ஸ் டாப்பில் கூட நீங்கள் ஒட்டலாம். ஹேங்கிங் லைட்ஸ் மாதிரி வேணும்னா இது சென்டரில் நல்லா த்ரெட்டை கட்டிட்டு நல்லா எங்கே ஹேங் பண்ணணுமோ நீங்கள் ஹேங் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஹேங்கிங் லைட் ரெடி ஆகிடும். இப்போ டபுள் டேப் யூஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரியே உள்ளே இருக்கிற அந்த லைட் ஹோல்டர் இருக்கு இல்லையா, அதை அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம இதில் டபுள் டேப் போட்டுட்டு அதில் இந்த ஹோல்டரையும் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ஸ்விட்ச் இருக்கும் பாருங்கள், அதை நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி ரெடியாக வச்சுட்டு இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, மெட்டல் ஒயர், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த OHP ஷீட்டில் அழகாக இப்படி சுற்றிடலாம். நிறைய ஹோம் டெக்கர் பீசஸ், ஹேங்கிங் லைட்ஸ் மாதிரிலாம் நம்ம வெளியே பார்க்குறோம் இல்லையா,
அது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி சிம்பிள் ஐடியாவில் பண்ணி நம்ம வீட்டில் பண்ணலாம். இது என்ன பண்ணலான்னா, உங்கள் செவுத்தில் ஒரு பக்கமாக டபுள் டேப் யூஸ் பண்ணி ஒட்டலாம், இல்லை உங்களுடைய டேபிளில் நைட் லேம்பாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா வேறு ஏதாவது பர்பஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு பார்ட்டி டெக்கராக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் லிட்டு போட்டு வச்சுருக்கிறதுனால இதுக்கு மேலே ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வைக்கலாம். லைக் ஹோம் டெக்கர் மாதிரி இருக்கிற பொருள் எல்லாத்தையும் இது மேலே வைக்கலாம். ஸோ தட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்டாண்டு மேலே ஒரு பொருள் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக லைட் இதில் இந்த மாதிரி சுற்றினதுக்கப்புறமா டபுள் டேப்பை நல்லா உள்ள மறைவாக ஒட்டிட்டு இந்த லைட்டை அழகாக அதில் ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் ரொம்ப சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் லைட் சிம்பிளாக இன்விசிபிள் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே அழகாக யூனிக்காக. உங்கள் வீட்லேயும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். கார்டன்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க, வீட்டுக்கு புதுசாக ஹோம் டெக்கர் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஐடியாவை நீங்கள் கன்சிடர் பண்ணி உங்கள் வீட்டில் அழகாக நீங்கள் அலங்காரம் பண்ணலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க. ஆர்ட்ஃபுல் ஆர்ட் சபி சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கிராஃப்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. டாடா அண்ட் பை பை.